I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God Word series. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let the Lord fight the battle. கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் நம்மளுக்காக தினந்தோறுமும் நம்மளுக்காக யுத்தத்தை செய்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு தான். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம கிட்ட அந்த பொறுமை இல்லாததுனால, இல்லை நம்மளுக்கு சிலது ரொம்ப அநியாயமாக நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த யுத்தத்தை செய்யணும்னு நினைப்போம். நம்மளே இல்லை, நம்மளுக்கு யாராவது எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்கள டக்குன்னு நம்ம பேசிடணும், நம்மளுக்கு யாராவது துரோகம் செஞ்சுன்னா அவங்கள கேட்டுடணும் அப்படின்ற காரியங்களை நம்ம யோசிப்போம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் உனக்காக யுத்தத்தை செய்ய போகிறேன், நீ ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு வேளை யுத்தத்தை செஞ்சீங்க வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்ய மாட்டார். ஆனால் நீங்கள் இதே ஆண்டவரை நம்பி அவரோட பிரசனத்தில் அமர்ந்திருந்தீங்கன்னா அவர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார். நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம், சவுல் தாவீது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாரு, தாவீதை கொலை பண்ணிடணுன்ட்டு. ஒரு இடத்துல சவுலை கொலை பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் தாவீதுக்கு கிடைக்குது. கூட இருக்கிற அபிஷாயெல்லாம் சொல்கிறாங்க, சவுல் இப்போது இப்படி தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கொலை பண்ணிடலாம் அப்படின்றப்போ தாவீது சொல்கிறாரு, நான் மாட்டேன், நான் கொலை பண்ண மாட்டேன், கர்த்தர் எனக்காக யுத்தத்தை செய்வார், கர்த்தர் எனக்காக பண்ணுவார் அப்படின்றத தாவீது அந்த இடத்துல சொல்லிடுறாரு. ஸோ அதே போல தான் இன்னைக்கு நம்மளும், உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பியிருக்கலாம், உங்களை பற்றி புறம் பேசியிருக்கலாம், இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை யுத்தம் செய்ய விட்டுருங்க. நீங்கள் அன்றைக்கு செய்த அந்த ஒரு காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த ஒரு காரியம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சாதகமாக மாறுறத பார்ப்பீங்க. யுத்தம் நீங்கள் செய்யாதீங்க, கர்த்தரை செய்ய விடுங்க. God bless you. Have a blessed day.